சார் குட் மார்னிங். சார் வெரி குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க சார். ஜெகதீஷ் சார். குட் மார்னிங் சார். சார் இன்னைக்கு போட்ட ஒரு அந்த வீடியோ வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஒவ்வொருத்தரும் எந்த மனநிலையில இருக்கிறாங்க அப்படின்றது வந்து அவங்க பாடி லாங்குவேஜ் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. ரெண்டாவது அதுல இருந்து நம்ம வெளியே வரது நம்ம பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்றது நம்ம உணர்ந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. உண்மையில அது சரியான விஷயம் தான். உளவியல் ரீதியா அது வந்து நம்ம எப்படி உக்காரதுன்ற அப்படின்னு பொறுத்து நம்ம மனநிலையை கண்டுபிடிக்க முடியும். அது உண்மைதான். அது நம்ம எந்த லெவல்ல இருக்கணும், எந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்குன்றதை நம்ம சரி பண்றதுக்கும் அது ஒரு ரீமெடியா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு முறை போட்டா நல்லா இருக்கு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் முறை நாங்க கேட்கறோம் இந்த மாதிரி வீடியோ எல்லாம். சிக்னல் டிராப் ஆயிருக்கு. நீங்க பேசுறது கேட்கல. ஹலோ ஜெயதீஷ் சார், நீங்க பேசுறது கேட்கல. சார் லீடர்ஸ் வேற யாராவது உங்களுடைய ஷேரிங்க கொடுங்க. ஹலோ பத்மா மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க மேடம். ஹலோ டிராவல் பண்றீங்க? உடம்பு சரியில்லை சார். 2 நாளா தான் சார் பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நல்லா இன்னைக்கு பேசுனதுல நல்லா இது நல்ல கேசட் ரொம்ப நல்லா இருந்தது சார். எல்லா விஷயம் நாம தான் மிஸ் பண்ணிடுறோமோ அதெல்லாம் பார்த்துட்டு மிஸ் பண்றோம், இதெல்லாம் பார்க்காத விட்டுட்டுமே அப்படின்ட்டு கஷ்டமா இருந்தது. நிறைய விஷயங்கள் புரியுதுல, நம்மளே மிஸ் பண்ணாத விட்டுட்டோம், அதெல்லாம் பண்றோம் மிஸ் பண்றோம்ன்ற மாதிரி தோணுது சார். சொல்லுங்க. எதையுமே எப்பவுமே அவங்க சொன்ன மாதிரி நம்ம எங்க நமக்கு எனர்ஜி தர்ற இடம் இருக்குதோ அங்க நம்ம இருக்கணும். அதாவது கம்பெனில ஒரு ஈவென்ட் நடந்தா அந்த இடத்துல இருக்கணும். நமக்கு மார்னிங் செஷன் நமக்கு எங்க நமக்கு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குது, நாம எதை விரும்புறோம், நாம விரும்புற இடத்துலதான் நமக்கு அந்த இடத்துல எனர்ஜி கிடைக்குது. வெஸ்டீஜை பற்றி பேசினாலே எனர்ஜி கிடைக்கும். வெஸ்டீஜை பற்றி எங்கெங்க பேசுறாங்களோ அந்த இடத்துல போய் நம்ம உட்கார்ந்தா நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ராஜன் சாரோட ட்ரைனிங்ல உட்கார்ந்தா எனர்ஜி கிடைக்கும். விக்டோரியா மேடம் நடத்தக்கூடிய ட்ரைனிங்ல உட்கார்ந்தா எனர்ஜி கிடைக்கும்னா அந்த இடத்துல உட்காருங்க. ஏன்னா அதுதான் நமக்கு நம்முடைய வெற்றிக்கான வழி. வெற்றியாளர்கள் என்ன செஞ்சாங்க, பலதரப்பட்ட துறையில வெற்றி பெற்றவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு தலைவரா தன்னை மாற்றிக்கிறவங்க என்னென்ன செய்தாங்க, அதுதான் இன்னைக்கு அவங்க தெளிவா சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம 2 நாளா பேசிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரில ட்ரைனிங் இருக்கு, மேடம் வராங்க, நம்ம டீம் மீட்டிங் இருக்கு, மேடம் வராங்கன்னு. ஸோ நேற்று அதை பற்றி முந்தா நாள் ஒரு ப்ரோமோ பண்ணோம். நேற்று அதை பற்றி பேசணும். டிக்கெட்டு எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 டிக்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கினவங்க லக்கி, அவ்வளவுதான். ஏன்னா அங்க வந்து லிமிடெட் சீட்டு தான், 100 சீட்டு தான், அதுக்கு மேல இல்ல. ஸோ தேவைப்படுறவங்க இமீடியட்டா தென்றல் மேடத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுடைய ஜிபே நம்பர் நான் சொல்றேன், அவங்களுக்கு ஜிபே பண்ணிடுங்க. ஸோ யாருக்கு தேவையோ கால் பண்ணி கேளுங்க, நாங்க கொடுக்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கக்கூடிய இடத்துல உட்கார்றதுக்கு டீம் ரெடி ஆயிடுச்சு. அப்ப டீம் ஜெயிக்க ரெடி ஆயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களை ஜெயிக்கிறதுக்கு தயார் பண்ணிட்டாங்க. முதல்ல நம்ம தயார் பண்ணணும். நம்ம வெஸ்டீஜ்ல V20 ஆஃபர் 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த 5 கோடி ரூபாயில நான் எடுத்துட்டு போறேன், என்னுடைய டீமுக்கு எவ்வளவு நான் எடுத்து கொடுக்க போறேன். இந்த 5 கோடி ரூபாயில இருந்து நான் எவ்வளவு வாங்க போறேன், என் டீமுக்கு எவ்வளவு கொடுக்க போறேன். இதை சிந்திக்கிறவங்க தான் நல்ல தலைவர், நல்ல லீடர். இதைத்தான் இன்னைக்கு விக்டோரியா மேடம் தலைமையில நம்ம அதை செயல்படுத்தணும். அப்போ அதுக்கு நாங்க தயாரா இருக்கும்போது
அந்த ஷேரிங்ல நீங்களும் தயாரா இருக்கணும்ல. கோவா ட்ரிப் போட்டிருந்தாங்க, நம்ம எல்லாம் போனோம். நம்ம டீம்ல இருந்து நம்ம விக்டோரியா மேடம் தலைமையில ஒரு 40 பேர் நம்ம கோவாவுக்கு போயிட்டு வந்தோம். அது இல்லாம நிறைய பேர் போனாங்க நம்ம டீம்ல இருந்து. ஆனா நம்ம மேடம் தலைமையில ஒரு 40 பேர் போயிட்டு வந்தோம். அடுத்தது பேங்காக்கு ஒரு 40 பேர் போனோம். எல்லாமே ஆஃபர்ல ஃப்ரீயா கிடைச்சது தானே. இன்னைக்கு அந்த ஆஃபர்ல ஏன் அந்த டூர் தான் போடணுமா? இல்ல, கேஷாவும் கொடுப்போம். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அவங்க என்ன வேணாலும் அவங்க விருப்பப்பட்டதை பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு பாலி சார் அதை கொடுத்துருக்காங்க. மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25,000 30,000 இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் வரலாம். அன்லிமிட்டெட். காரணம் என்னன்னா, நிறைய பேர் அச்சீவ் பண்ணும்போது பிசினஸ் வால்யூம் அதிகமாகும். பிசினஸ் வால்யூம் அதிகமாகும் போது கம்பெனி என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா, ப்ராஃபிட்ல இருந்து 0.75 அப்படின்னும் போது 5 கோடிக்கு கம்மியா வந்தா 5 கோடின்னு பிக்ஸ் பண்றது. 5 கோடிக்கு அதிகமா அந்த அமௌண்ட் வரும்போது அதுக்கு மேல 6 கோடி 7 கோடி 10 கோடி எவ்வளவு வருதோ அதை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குது. சோ இப்படிப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் எங்க கிடைப்பாங்க? அப்ப நல்ல பொருள், நல்ல பிளானு, நம்ம வீட்டுக்கு பொருள் வாங்கினாலே நமக்கு வருமானம். அந்த பிளான்ல நம்ம எத்தனை பேர் வேணாலும் நம்ம கொண்டு வரலாம். அத்தனை பேர் வேணாலும் இந்த வாய்ப்பை கொடுக்கலாம். எல்லாருக்கும் நம்ம கொடுக்குற பொருள்ல கிடைக்கக்கூடியது ஆரோக்கியம், அழகு, இது எல்லாத்துக்கும் தேவையான பொருளை கொடுக்குறோம். விவசாயத்துல ஒரு பெரிய புரட்சி. இன்னைக்கு மலடாகி போயிருக்க மண்ணெல்லாம் இன்னைக்கு வந்து தாய்மையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான பொருட்களை நம்ம கொடுக்குறோம். அப்ப இதெல்லாம் நம்பிக்கையோட நம்ம கொடுக்க 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 மற்றவங்களையும் நல்லாக்கி, பொருளையும் மண்ணையும் நல்லாக்கி, மனிதர்களையும் ஆரோக்கியமாக்கி, அதோட அவங்களுக்கு தேவையான செல்வத்தையும் கொடுத்து அவங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஃபாரின் ட்ரிப்பு, காரு, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சைடு எஃபெக்ட். ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமானு நிறைய பேர் கேட்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமானு நான் சொல்லுவேன், கட்டாயம் வரும். என்னங்க எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, அதை கொடு. இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணனாலதான் இன்னைக்கு வந்து நாங்க ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் வருஷத்துக்கு 2 முறை. இப்ப அதையும் 2 வருஷத்துக்கு 2 முறைன்றத 3 முறை ஆக்கிட்டாரு பாலி சார். சோ இன்னும் அதிகமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்ன்றத ஒரே நோக்கத்தை மட்டும் ஒரு தொலைநோக்கு பார்வையா வச்சு பாலி சார் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பாசிட்டிவான இடத்துல பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுவோம். எல்லாமே முடியும், எல்லாரும் சாதிக்க முடியும், எல்லாரும் தைரியமா செய்ய முடியும். இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் ஊதி தள்ளிட முடியும். வெஸ்டீஜ்ன்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம கையில இருக்கிற வரைக்கும், அதுல நம்ம தொடர்ந்து செயல்படுற வரைக்கும், அதுல மேடம் விக்டோரியா மேடம் சொல்றக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணா அவங்கள மாதிரி நம்ம 8 லட்சம் செக் வாங்க முடியுங்க. மாசம் 8 லட்சம் சம்பாதிக்க முடியும். இதை விட நமக்கு என்ன நம்பிக்கை வேணும்? அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டுல நிறைய பேரு விக்டோரியா மேடத்துடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு, விக்டோரியா மேடத்துடைய டெஸ்ட் பண்ணல வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விக்டோரியா மேடம் நம்ம டீமுடைய லீடர், நம்ம அப்ளைன், நம்ம மென்டர். அவங்க வந்து கிருஷ்ணகிரியில நமக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க, நம்ம டீமுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. அப்ப அதுல நம்ம எவ்வளவு பேர் உட்காரணும், எவ்வளவு பேர் அதை உட்கார்ந்து நம்ம கவனிக்கணும், எத்தனை பேர் அதை செயல்படுத்தணும். அப்ப அவங்க நம்மளோட இருக்காங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெருமையான விஷயம். அதோட இல்லாம அவங்க சொல்றதை செயல்படுத்தினா அவங்களுக்கு கிடைச்ச மதிப்பும் மரியாதையும், அவங்களுக்கு கிடைச்ச பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும். இதைத்தான் நம்ம செய்யணும். இதுதான் இன்னைக்கு வீடியோவுடைய சாராம்சம். வெற்றியாளர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட, வெற்றியாளர்கள் செஞ்சதை நம்மளும் செஞ்சா நம்மளும் வெற்றியாளரா மாற முடியும். அதே வெற்றி கிடைக்கும், அதே மரியாதை கிடைக்கும், அதே புகழ் கிடைக்கும். இன்னைக்கு புகழ், பணம், பாராட்டு, இதுக்காக தானே மனிதன் இயங்கிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு மனிதனும் இயங்கிட்டு இருக்கான். கோடி கோடியா பணத்தை போட்டு அதுல இருந்து சில லட்சங்களை கூட சம்பாதிக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க. அப்படின்ற ஒரு அற்புதமான மனிதர், கடவுளுடைய தூதுவரா வந்து இன்னைக்கு இந்தியாவில் ஒரு அழகான கம்பெனி ஆரம்பிச்சு நல்ல ப்ராடக்டை கொடுத்து, உலகத்தரம் வாய்ந்த ப்ராடக்டை கொடுத்து, இன்னைக்கு உலகத்துல 8 நாடுகள்ல 9 நாடுகள்ல இன்னைக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா அது 50 நாடுகளா மாறும். அப்ப இன்டர்நேஷனல் பிசினஸ், நம்ம இங்க ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனா இந்தியாவில இருந்து நம்ம அத்தனை நாடுகளுக்கும் இந்த வியாபாரத்தை விஸ்தரிக்க முடியும். அப்படின்னா நம்ம ஏன் இதை சிறப்பா பண்ணக்கூடாது? நம்ம ஏன் இதை முழு முயற்சியோட பண்ணக்கூடாது? ஏதோ டைம் கிடைக்கும்போது பண்றது, குறிஞ்சி பூ மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் மார்னிங் செஷன் வர்றது, என்னைக்கோ ஒரு நாள் ட்ரைனிங் அட்டன் பண்றது, என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்றது, இது இல்ல. தொடர்ந்து செய்யணும். எது பிரையாரிட்டி, எது முக்கியம், எது நமக்கு தேவை? ஒருத்தர் சினிமாவுக்கு கூப்பிடுறாரு, அங்க போறதா? இல்ல ஒருத்தர் வெஸ்டீஜ் மீட்டிங் கூப்பிடுறாரு, அங்க போறதா? எது நமக்கு முக்கியம்?
எதுங்க நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும், எதுங்க பல பேருடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு நாம ஒரு காரணமா இருக்க முடியும். ஒரு சினிமாவுக்கு போனா 3 மணி நேரம் நம்ம டைம் வேஸ்ட் ஃபர்ஸ்ட். அடுத்தது பணம். அந்த பணம் யாருக்கு போகுது? அங்க நடிக்கிற நடிகர் யாரோ ஒருத்தருக்கு போய் சேருது. அதனால நமக்கு என்ன லாபம்? அதனால 10 பேருக்கு லாபம் கிடைக்குமா? இல்ல. ஆனா வெஸ்டீஜ நீங்க சிறப்பா பண்ணீங்க. வெஸ்டீஜ் மீட்டிங்ல போய் நீங்க நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டீங்க. உங்கள நீங்க தயார்படுத்திட்டீங்க. அழகா அந்த மேடம் சொன்னாங்க. எந்த இடத்துல இருந்தா, எந்த துறையில இருந்தா பெஸ்ட். நாம முதல்ல எந்த துறையில இருந்தா பெஸ்ட்ன்னு செய்யணுமோ, அந்த இடத்துல செய்யணும். அந்த இடத்துல நம்ம டைம் குடுக்கணும். இல்லையா நம்மள பெஸ்ட்டா இன்னும் உருவாக்கணும். அப்ப நம்மளுடைய பெஸ்ட்ட நம்ம எவ்வளவு தூரம் நம்ம சிறப்பா கண்டுபிடிச்சு நம்ம செயல்படுறோமோ, அதுதான் நம்மளுடைய வெற்றி. ஏங்க பேசுறதுக்கு தானே காசு. உங்கள வேற என்ன செய்ய சொல்றாங்க? 8 மணி நேரம் ரோட்ல பள்ளம் வெட்டுறாங்களா? அந்த மாரி மண்வெட்டி எடுத்து வெட்டுங்கன்றாங்களா? இல்ல வெயில்ல நின்னு வேலை செய்ய சொல்றாங்களா? இல்லையே. பேசுங்க. அன்பா பேசுங்க. அழகா பேசுங்க. புரிஞ்சுகிட்டு பேசுங்க. தெரிஞ்சுகிட்டு பேசுங்க. வெஸ்டீஜ்னா என்னன்னு புரிஞ்சுகிட்டு பேசுங்க. புரிய வைங்க. அதுக்கு தான் காசு. புரியாதவங்கள விட்டுருங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆவாதப்பா. இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம்பா. அவங்கள விட்டுருங்க. நீங்க கார்ல போம்போது அவங்க அப்பவும் பார்ப்பாங்க. இது மாரி என் கூட பேசின நண்பர்கள்லாம் இன்னைக்கு எம்ஆர்எஃப்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தொழிலாளியா. நான் முடிவெடுத்தேன். என் வியாபாரம், என் பொருள் நல்ல பொருள். என் கம்பெனி நல்ல கம்பெனி. என்னுடைய எம்டி சூப்பரான ஆளு. அப்ப எனக்கு கிடைச்சிருக்க டீம், சூப்பர் டீம். என்னுடைய லீடர், சூப்பரான லீடர். என்னைய வழிநடத்துறவங்க சரியான ஆளு. அவங்க கூட போனா என்னால ஜெயிக்க முடியும். நம்புனேன். வேலைய விட்டுட்டு முழு நேரமா பண்ணேன். அப்ப இதுக்கு எத்தனை பேர் காரணமா இருக்க முடியும்? ஃபிரெண்ட்ஸ் 1000 பேர் பேசினாலும் நீங்க ஒரு ஆள் தான் அதுக்கு காரணமா இருக்க முடியும். என்னுடைய வெற்றிக்கு நான் தான் முழு காரணம். உங்களுடைய வெற்றிக்கு நீங்க தான் முழு காரணம். சரியா புரிஞ்சுகிட்டு செயல்படுங்க. யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து சொல்றாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க மட்டும் நம்ம பேசணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்ககிட்ட மட்டும் பேசணும். அங்க போய் உட்கார்ந்து அரசியல் பேசக்கூடாது. அதே மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரியாதவங்ககிட்ட போய் நான் இந்த பிசினஸ் பண்ணலாமா? இது எப்படி இருக்கும்? அப்படின்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அது சரியான முறையும் கிடையாது. அதாவது பிளம்பிங் வேலை தெரிஞ்சவங்ககிட்ட தான் பிளம்பிங் பிரச்சனையை பேசணுமே தவிர, அதை நீங்க போய் பல் டாக்டர்கிட்ட பேசினா அவர் சொல்லுவாரா? அவர் எவ்வளவுதான் பெரிய டாக்டருக்கு படிச்சிருந்தா கூட பிளம்பிங் வேலை பிளம்பருக்கு தான் தெரியும். எலக்ட்ரிக்கல் வேலை எலக்ட்ரிஷியனுக்கு தான் தெரியும். அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்ககிட்ட தான் நம்ம டவுட் கேட்கணும். அப்ப நம்ம சக்சஸ் பண்றதுக்கு சக்சஸ் ஆனவங்ககிட்ட தான் கேட்கணுமே தவிர பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் கேட்கக்கூடாது. இந்த உலகத்துல எத்தனையோ காலேஜ் இருக்கு, எத்தனையோ ஸ்கூல் இருக்கு, நம்மளும் படிச்சிருக்கிறோம். ஆனா எந்த காலேஜ்லயாவது, எந்த ஸ்கூல்லயாவது, இல்ல எந்த சொந்தக்காரங்களாவது இன்னைக்கு வரைக்கும் நீங்க நல்லா இருக்கிறதுக்கு, நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்காங்களா? நீங்க இதை செஞ்சா இவ்வளவு பணம் கிடைக்குங்க, செய்யுங்க அப்படின்னு யாராவது ஒரு அவங்களுடைய தொழிலை உங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாராவது கத்து கொடுத்துருக்காங்களா? ஹலோ, இல்லைங்க சார். இதுவரைக்கும் இல்ல. கண்டிப்பா அது எஸ். நீங்க நல்லா இருந்தா, நீங்க வருமானம் சம்பாதிச்சுட்டு இருந்தா, அதுல எப்போ நீங்க லாஸ் ஆகுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல நீ சம்பாதிக்கிறியே, எங்களுக்கும் கொஞ்சம் தான்னு கேட்பாங்களே தவிர, நானும் அதை கத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. கத்தும் கொடுக்க மாட்டாங்க. இல்ல நீங்க ஆமா. கஷ்டப்பட்டா யாராவது 1000 ரூபாய் கொடுப்பாங்களான்னா, இல்ல. பாவம் இப்படி ஆயிட்டாங்க. என்ன பண்றது? அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்களே தவிர, அந்த பாவத்துக்கு கொஞ்சம் கொடுத்து அவங்கள மேல தூக்கி விட மாட்டாங்க. ஆனா வெஸ்டீஜ்ன்ற இந்த அற்புதமான வாய்ப்புல இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தூக்கி விட தயாரா இருக்காங்க. இன்னைக்கு சென்னையில இருந்து கிருஷ்ணகிரி ஞாயிற்றுக்கிழமை அங்க ஒரு 100 பேர் தயாராகணும். V20 ஆஃபர்ல அவங்க எல்லாரும் அச்சீவ் பண்ணணும். அவங்க எல்லாரும் சிறப்பா ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக மேடம் கிருஷ்ணகிரி வராங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய இடங்கள்ல சேலத்துல, திருப்பூர்ல எல்லா இடமும் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. சோ அங்க இருக்கிறவங்க அதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சு செயல்பட்டால் அவங்க அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் உழைக்க மேடம் தயாரா இருக்காங்க. நானும் ரெடியா இருக்கிறேன். WCL மேடம் ரெடியா இருக்கிறாங்க. தென்றல் மேடம் ரெடியா இருக்கிறாங்க. தென்றல் மேடம் சிறப்பா ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி
கடந்த 4 நாட்களாக அதுக்காக ரொம்ப சிறப்பா ரெடி பண்ணி இப்ப டிக்கெட்டும் ரெடி பண்ணிட்டாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்க வைக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்க வைக்கணும். வாழ்வித்து வாழ். ஒருத்தர் இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ்ன்னு பாலி சார் அழகா கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ நம்ம எப்படி செயல்படுத்துறது? உங்களுடைய வெற்றியில எங்க வெற்றி அப்படின்றத இன்னைக்கு நம்மளுடைய லீடர் விக்டோரியா மேடம் ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு நம்மளும் கோஆபரேட் பண்ணாதான் அது நடக்கும். சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே சிறப்பா செயல்படுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு நண்பர், அதாவது நேற்று பிறந்த நாள் கொண்டாடினாரு மிஸ்டர் செந்தில்குமார். எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சவங்க. வாழ்த்து தெரிவிச்ச அத்தனை பேருக்கும் நன்றி. இப்ப செந்தில்குமார் நம்மகிட்ட பேசுவாரு. செந்தில் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். எனிவே திரும்பவும் உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மார்னிங் செஷன் சார்பா உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துறோம். நேற்று பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணீங்க. ஆமா சார். உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை முறை பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிருக்கீங்க? ஆடியோன்னா அப்ப வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசினாலும் கேட்கும் அவருக்கு. இப்ப கேட்கும். ரைட். ஓகே. சொல்லுங்க செந்தில் சார். சார், நான் பர்த்டே இத்தனை வருஷம் கொண்டாடிறதை விட இந்த வருஷம் கொண்டாடினது அருமையா இருந்துச்சு சார். நான் கம்பெனி சார்பா நம்மளுக்கு கேக் வெட்டி இது பண்ணதுனால நம்ம சந்தோஷப்படுறோம் சார். நம்ம இத்தனை வருஷம் பர்த்டே கொண்டாடி இருக்கோம், ஆனா நம்ம இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்குமான்றது எனக்கு தெரியல சார். நம்ம கம்பெனி சார்பா நம்மளுக்கு பர்த்டே கொண்டாடுறது அவர் வெங்கடேஷ் சார் ஆகட்டும், ரவிச்சந்திரன் சார் ஆகட்டும், முருகன் சார் ஆகட்டும், நம்மளுக்கு நீங்களும் ஆகட்டும், விக்டோரியா மேடம் ஆகட்டும், மூர்த்தி சார் ஆகட்டும், எல்லாரும் நம்மளுக்கு ஃபுல் சக்சஸ்ஃபுல்லா இது பண்றீங்க சார். டீம் சார்பா நம்ம எது பண்ணாலும் ஒரு பக்கத்துடையா இருக்குங்க சார் நீங்க. அதனால நம்ம சிறப்பா செயல்படுவோம்னுட்டு இது எடுத்துருக்கோம் சார். இந்த வருஷம் சில்வர் முடிச்சிருக்கோம் சார். அடுத்த வருஷத்துக்குள்ள நாங்க டைமண்ட் டைரக்ட் ஆகி 1 லட்சம் ரூபாய் அமௌண்ட் வாங்குறேன்னு இது பண்ணிருக்கோம் சார் பர்த்டேல. கிரேட், சூப்பர். அதாவது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிறந்த நாள்லயும் ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதும் நாம சில உறுதிமொழிகளை எடுக்கிறோம். ஆனா அந்த உறுதிமொழிகளை சில நாள்ல மறந்துடுறோம். ஆனா இதை எழுதி வைங்க. எழுதி நீங்க உங்க வீட்டுல ஹால்ல ஒட்டி வைங்க. உங்களுடைய இந்த ஒரு வருஷத்துல என்னுடைய கனவு இது, அதை எழுதி வைங்க. இந்த ஒரு வருஷத்துல நான் வாங்க போற கார் இது, அந்த காருடைய போட்டோவை ஒட்டி வைங்க. தினமும் தினம் அதை பார்த்து அதற்காக நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். நேற்று உங்க ஃபேமிலி எப்படி ஃபீல் பண்ணாங்க? அருமையா ஃபீல் பண்ணாங்க சார். அவங்க நம்மளுக்கே தெரியல சார். சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அவங்க ஈவினிங் தான் வந்து சாரு கேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க சார். அதனால நம்மளுக்கு எதுவுமே யாருக்கும் கூப்பிட முடியல சார். பர்த்டே செலிப்ரேஷன் பண்ற மூட்ல இல்லை. ஆனாலும் இருந்தாலும் சார் வந்துட்டாருன்றதுனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இது பண்ணி விட்டுறோம் சார். அவர் வெங்கடேஷ் சார் சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறாரு. நம்மளுக்கு தெரியல சார். நான் ஃபீல்டுக்கு தான் கூப்பிட்டா அவரு நான் ஈவினிங் தான் வரேன்னாரு. சரி ஏதோ பண்றாட்டு இருக்கு அன்னிட்டு அவரு தனியா முருகன் சாரும் அவரும் ரவிச்சந்திரன் சார் வெளியே போயிட்டு இருந்தாரு. அவரால் வர முடியல. மூர்த்தி சாரும் வெளியே போயிட்டு இருந்தாரு. அவரால் வர முடியல. சேகர் சார் வந்திருக்காரு. சேகர் சார் வந்திருந்தாரு. வெரி குட். அதாவது இன்னைக்கு V20 ஆஃபர்ல அச்சீவ் பண்ணீங்க. எஸ் சார். சோ இன்னைக்கு எல்லாமே நீங்க கொடுக்குற இதுதான் சார். மேடமும் நீங்க கொடுக்குற இதுதான் சார். நம்மளுக்கு எப்பவுமே வெங்கடேஷ் சார் துணையா இருக்காரு, மூர்த்தி சார் இருக்காரு. நம்ம கூப்பிடுற டைமுக்கு கரெக்டா வந்து ஃபீல்டு பாக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க சார். நீங்க டெய்லி மார்னிங் செக்ஷன்ல ஜூம் இதுல மீட்டிங்ல பேசுறது எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு சார் நம்மளுக்கு. அதாவது எல்லாருக்கும் தான் பேசுறோம். எல்லாருமே அதே மாதிரி சக்சஸ் பண்ணா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க சொல்றதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன எல்லாருமே சக்சஸ் பண்ணும்போது தான் அந்த டீம் விக்டரியுடைய வெற்றி தான் எங்களுடைய சந்தோஷம். ஏன்னா நாங்க ஏற்கனவே நிறைய ஜெயிச்சிட்டோம். நிறைய லெவல் நாங்க நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணிட்டோம். இன்னைக்கு எல்லா ஃபாரின் ட்ரிப்பும் போயிட்டு வந்திருக்கிறோம். 17 ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருக்கோம்னா இப்ப அடுத்தது சுவிட்சர்லாந்து போறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அப்ப நீங்க எல்லாருமே எங்க கூட வரும்போது தான் அது வெற்றி. அதுக்காக தான் நம்ம அவ்வளவு தூரம் புட் கேம்ப் வச்சு இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா அதை கரெக்டா எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அப்ப ஃபாலோ பண்ணி இருந்தால் மேடம் சொன்ன விஷயங்களை நம்ம 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருந்தா இன்னைக்கு சுவிட்சர்லாந்துக்கு நம்ம டீம்ல நிறைய பேர் வருவாங்க. ஆமா சார்.
அப்ப இன்னும் கூட இதை ஃபாலோ பண்ணா V20 ஆஃபர்ல நிறைய பேர் அச்சீவ் பண்ண முடியும். இந்த 5 கோடி ரூபாயில கண்டிப்பா நிறைய சார். பேர் ஷேர் வாங்க இந்த முடியும். வருஷத்துல இருந்து அது கன்ஃபார்மா முடிக்கிறோம் சார். நாங்க பிப்ரவரில இருக்கிற ஃபாரின் ட்ரிப்புக்கு கன்ஃபார்மா எலிஜிபிள் ஆகிறோம் சார். எங்க டீம்ல இருந்து 4 பேர் ஆனா கூப்பிட்டு வரோம் சார். நிச்சயமா. அதாவது ஒரு நல்ல லீடரா நீங்க மாறுறதுக்கான எல்லா குவாலிட்டியும் உங்ககிட்ட இருக்கு. உங்களுடைய அயராத உழைப்பு, தொடர்ந்து நீங்க கன்சிஸ்டன்சியா செய்யக்கூடிய எஸ்டிஜிக்காக நீங்க கன்சிஸ்டன்சியா செய்யக்கூடிய ஹோம் மீட்டிங்ஸ் 1 to 1 இதுதான் உங்களுடைய வெற்றிக்கு அடிப்படை. இதை தொடர்ந்து செய்யுங்க. யார் செய்யாததெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க தான் எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணம், ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களை மீட் பண்ணும்போது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. உங்க கடையில வந்து மீட் பண்ணும்போது ரொம்ப பதட்டமா, ரொம்ப ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவரா நீங்க இருந்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த ஹோம் மீட்டிங் முடிஞ்சு, அடுத்தடுத்த மீட்டிங் முடிஞ்சு, இன்னைக்கு ஒரு V20 அச்சீவரா, ஒரு V20 ஆஃபர்ல நீங்க வந்து அதை அச்சீவ் பண்ணி, அடுத்தது இன்னைக்கு வந்து ஒரு தைரியமா உங்களுடைய பிறந்த நாள்ல நான் வந்து அடுத்த வருஷம் டைமண்ட் டைரக்டர் 1 lakh இன்கம் அப்படின்றத தைரியமா சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கிறீங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன விஷயம், நீங்க எதிர்பார்த்த விஷயம், நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று அவருடைய அந்த பர்த்டே செலிப்ரேஷனுடைய போட்டோ இருக்குது. வீடியோ வரல, வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். எடுத்திருந்தா நண்பர் அனுப்பியிருப்பாரு. மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும், உங்க டீம்ல ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த நாளை கொண்டாடுங்க. அவங்க அச்சீவ் பண்ணாங்களா அதை கொண்டாடுங்க. எல்லாமே கொண்டாடுங்க. கொண்டாட்டங்கள் உற்சாகத்தை தரும். கொண்டாட்டங்கள் நிறைய எனர்ஜியை கொடுக்கும். இதுதான் ஒவ்வொரு இன்றைக்கு வெஸ்டீஜ்ல வந்த பிறகு நீங்க டைமண்ட் டைரக்டர் ஆயிட்டீங்கன்னா வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட் உங்களுடைய பர்த்டே கொண்டாடுது. நீங்க எந்த மாசத்துல பிறந்தீங்களோ அந்த மாசத்துல ஒவ்வொரு மாசமும் 25ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ரொம்ப லக்கு. ஏன்னா 25ஆம் தேதி ஆபீஸ்லயே கேக் வெட்டுவாங்க. ஆனா அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்க பிறந்த மாசத்துல உங்களுக்கு அங்க கேக் வெட்டி கொண்டாடப்படும். சென்னை, திருச்சி பிரான்ச்ல அது செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம லீடர்ஸ் தனியா இன்னும் பிறந்த நாளை தனியா கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. கொண்டாட்டம் நடக்குது. இது மாதிரி நிறைய செலிப்ரேஷன், நிறைய கொண்டாட்டங்கள். ஏன்னா பர்த்டே எப்போ வருது எப்போ போகுது அப்படின்றது கூட தெரியாம வாழ்ந்த என்னைய மாதிரி சாதாரண தொழிலாளிகளுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டே கூப்பிட்டு கேக் வெட்டுறது. அது இல்லாம இன்னும் பை லக்கு உண்மையிலேயே கடவுளுடைய அருளோட கெப்படேஷியா போயிருக்கும் போது, அதாவது டர்க்கி போயிருக்கும் போது கெப்படேஷியால ஹாட் ஏர் பலூன்ல பறக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலை 4 மணிக்கு அந்த இடத்துல கேக் வெட்டி கொண்டாடணும். நம்ம விக்டோரியா மேடம், மைக்கேல் சார், திருச்சி மைக்கேல் சார், என் ஒய்ஃப் எல்லாருமே என் கூட இருந்தாங்க. அன்றைக்கு அந்த கேக் அங்க வெட்டி கொண்டாடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 2017ல ஸ்பெயின்ல என்னால மறக்க முடியாது, ஹோட்டல் மேரியாட், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பாலி சார், தீபக் சார், கன்வர் சார் எல்லாரும் சேர்ந்து என்னுடைய பர்த்டே கொண்டாடினாங்க. அந்த போட்டோஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இது எல்லாமே வெஸ்டீஜில் நடக்கும். எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும். செந்தில்குமார் சார் சொன்ன மாதிரி நேற்று நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு வந்துட்டாங்க. திடீர்னு எல்லாமே நடக்கும். நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடக்கும். பாலி சார் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அதை அனுபவிச்சதுனால நாங்க சொல்லிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். யார் யாருக்கு கிடைக்கும்? யார் யாரு வெஸ்டீஜை முழுமையா லவ் பண்றாங்களோ, வெஸ்டீஜை யார் யாரு சிறப்பா செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, யார் யாரு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நிறைய பர்த்டே இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கு. அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு பர்த்டேயும் நீங்க சிறப்பா கொண்டாட முடியும். நீங்க சிறப்பா கொண்டாடுறதுக்கான ஒவ்வொரு விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. சரியா? அதனால எல்லாருமே சிறப்பா செயல்படுங்க. எல்லாருக்கும் நமக்கு வந்து இந்த வெற்றிகள் காத்துட்டு இருக்கு. பாசிட்டிவா உங்களுக்கு எங்கெங்க எனர்ஜி கிடைக்குமோ, எங்கெங்க வெஸ்டீஜை பற்றி அறிவு கிடைக்குமோ, எங்கெங்க யாருகிட்ட கிடைக்குமோ அவங்களோட தொடர்புல இருங்க, அவங்களோட பேசுங்க. நான் அதான் அடிக்கடி நான் சொல்றது அதுதான். நீங்க கரெக்டா சொல்ல போனா நீங்க வந்து உங்களுடைய
லீடர் யாரு, உங்களுடைய மென்டர் யாருன்றதை செலக்ட் பண்ணுங்க. யாரு ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களோட டெய்லி பேசுங்க. டெய்லி பேசக்கூடிய விஷயம் தான் உங்களுடைய வெற்றி. இப்ப நேற்று நடந்த தாம்பரம் கூட்டத்துல நம்ம புஷ்பலதா மேடம் போயிருக்காங்க. இப்ப அதை பாருங்க. யாரு நீங்க ஷேர் பண்றீங்களோ அதை என்னால ஷேர் பண்ண முடியும். புஷ்பலதா மேடம் நேற்று அவங்களுடைய டீம் பார்ட்னரோட போயிருக்கிறாங்க. ஜாஸ்லின் பிரியாவோட நேற்று போயிட்டு தாம்பரத்துல மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ராஜன் சாரோட போட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் எங்க எனர்ஜி கிடைக்குதோ அங்க நம்ம இருக்கணும்ன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். கரெக்டா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க சொல்லலாம். சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க மேடம், உங்களுடைய ஷேரிங்க சொல்லுங்க. நேத்து அந்த V20 ஆனிவர்சரி போனது எக்ஸலண்டானது சார். அந்த இடத்துல கொடுத்த ஒவ்வொரு விஷயம் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க சார் ராஜன் சார். அதாவது எவ்வளவு இன்னும் கமிங் அதான் லான்ச்சிங் ஆகுது, கம்பெனி ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ லென்த்ல கொண்டு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆஃபர்ஸ் அது அதே மாதிரி இப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன் கம்பெனில ஒரு 10% நியூட்ராசிட்டிகளை மக்கள் நியூட்ராசிட்டிகளை தேடி போயிட்டு இருக்காங்க. அதுல 7 பேரை வச்சுட்டு அந்த 7 பேரை என்ன பண்றாங்கன்னா, இயற்கையா கிடைக்கிற ஆலுவேரா அந்த மாதிரி எடுத்து கழுவி அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கையில அத செஞ்சு பண்ண வேண்டாம். நம்ம கையில சப்ளிமெண்ட் பேஸ்ல கம்பெனியா கொடுத்துருக்கு. அந்த ஈஸியா இருக்கிற மெத்தட நாம ஏன் கொண்டு போய் சேர்க்க கூடாது? இத யார் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். அது எந்த கம்பெனில இருக்கோம், நம்ம தான் இந்த வெஸ்டேஜ்ன்ற கம்பெனி மிகப்பெரிய நிறுவனத்துல இருக்கிறோன்ற அந்த உணர்வோட நம்ம தான் கொடுக்கணும். அந்த கைய நம்ம விரிச்சு 2 கையும் விரிச்சு வைக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். விரிச்சு வைக்கும் போது யார் யாருக்கு தேவையோ அவங்க கண்டிப்பா எடுத்துப்பாங்கன்றது அந்த இடத்துல கொடுத்த விஷயம் நல்லா இருந்தது சார். அதே மாதிரி அக்ரி சான்ஸே இல்லை சார். அதாவது பேசாதவங்க கூட பேசிடுவாங்க. அக்ரிய பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னாரு சார். நிறைய விஷயங்கள் சார் நல்லா இருந்தது. நான் ரெக்கார்டிங் நோட் பண்ணிட்டு இன்னும் என்னென்னன்றது நான் நெக்ஸ்ட் சொல்றேன் சார். இப்ப மைண்ட்ல இருக்கிறது இதுதான் சார். ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ மேடம். அன்னைக்கு உங்க கூட உங்களுடைய டீம் பார்ட்னர், உங்க பார்ட்னர் என்ன சொன்னாங்க? ஜாஸ்லின் பிரியா இருக்காங்களா? ஆமா சார், ஆமா சார். அவங்களும் நான் கேட்டேன் எப்படி இருந்தது. அவ ஏதோ தான் யோசிச்சுட்டு வந்தா, ஆனா நிறைய விஷயம்க்கா அப்படின்ட்டு சொன்னாங்க சார். இன்னைக்கு ஏதோ இன்னும் எர்ணாவூருக்கு போறோம். இந்த மாதிரி காஞ்சிபுரம் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். ரொம்ப சூப்பரான கம்பெனி தான். அதாவது அவ சப்ளிமெண்ட் பேஸ் தான் அவளும் கொண்டு போயிட்டு இருக்கா. அதுல எல்லாருமே இப்படி யோசிக்கிறாங்க, சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறாங்க, ஐடி போட்டவங்க இப்படி யோசிக்கிறாங்கக்கா அப்படின்லாம் சொன்னா. ஆனா இப்ப என்ன சொல்லணும்னா, கான்பிடென்ட்டா என்னால பேச முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை அவளுக்கு அந்த இடத்துல நேத்து உண்டு பண்ணிச்சு சார். தேங்க்யூ சோ மச் சார். வெரி குட், சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. லீடர்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக்கை யார் ஷேர் பண்ணுமோ ஷேர் பண்ணிக்கலாம். சார் வெரி குட் மார்னிங் சார். ஜெகதீஷன் ஃப்ரம் மார்னிங். சார் சொல்லுங்க சார். இன்னைக்கு மார்னிங் செஷன் போட ஒரு வீடியோ ரொம்ப எக்ஸலண்டா இருக்குது சார். ஒரு லீடர் எப்படி உக்காருவாரு அப்படின்றது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒருத்தர் உக்காரது வச்சு அந்த பாடி லாங்குவேஜ் வச்சு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்மளே அனலைசிஸ் பண்ணிக்க முடியும். அந்த இடத்துல பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணிக்க முடியுன்றது புரிஞ்சுக்கிட்டோம் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார் அது. ஏன்னா இன்னொரு முறை அந்த வீடியோ போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு முறை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனால 100% எங்களால் கிரகிக்க முடியல. ஏதோ ஒரு சில விஷயம் மட்டும் தான் மைண்ட்ல உட்காந்துது. ஆனா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வீடியோ ப்ளே பண்ணுங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி செந்தில்குமார் சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார்.
மேலும் இந்த வெஸ்டேஜ்ல வந்து எல்லாருமே சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா வெஸ்டேஜ் எல்லாருக்கும் அந்த சௌக்கியமா சந்தோஷத்தை கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெஸ்டேஜ். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ ஜகு சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். இதே மாதிரி நம்ம சேலத்துல நம்மளுடைய விக்டரி டீம் சார்பில் நடந்த அந்த ரெகக்னேஷன் ஃபங்க்ஷன்ல தென்றல் மேடத்துக்கு நம்ம பர்த்டே கொண்டாடணும். அது கூட ரொம்ப சிறப்பா இருந்தது. தென்றல் மேடம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால ஷேர் பண்ண முடியுமா இப்போ? ஹலோ சார், சாரி சார், வாய்ஸ் பிரேக் ஆச்சு. சொல்லுங்க சார். எனக்கு இல்ல, நம்ம சேலத்துல நடந்த நம்ம வெஸ்டீஜ் அவார்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம விக்டரி டீம் அவார்ட் ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம். ஆமா சார், ஆமா சார். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க இப்ப ஷேர் பண்றீங்களான்னு கேட்டேன். எஸ் சார், ஷோர் சார். குட் மார்னிங் லீடர்ஸ், வெரி குட் மார்னிங். ரொம்ப ஹாப்பி. உண்மையில மார்னிங் செஷன் ரெகுலரா இப்போ 1 வீக் நான் வந்துட்டு இருக்கனால, நான் ஸ்கூல் டைம்ல போயிட்டு இருக்கனால என்னால பண்ண முடியல. இப்போ வந்ததுல இருந்து உண்மையில இன் டைம் போயிடுறேன். எந்திரிச்சு கொஞ்சம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இன் டைம் ஸ்கூலுக்கு போயிட முடியுது. ரொம்ப மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி வற்புறுத்தி நீங்க கூப்பிட்ட ரூபன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறத விக்டரி டீம்ல தான் பார்க்க முடியும். முகம் தெரியாத நபர்கள், நம்ம ரத்த பந்தங்களை தாண்டி, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளை தாண்டி ஒரு பெரிய ஒரு வாழ்த்து செய்திகள், யாரோ முகமே தெரியாது, அவங்க எல்லாம் நேத்து செந்திலுக்கு வாழ்த்து சொன்னது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. செந்தில் சார், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. எனக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. சேலத்துல கம்பெனியா மிரண்டு போன அளவுக்கு மேடம் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணாங்க. ஒரு சர்ச்ல ஒரு பெரிய ஹால்ல 1500 2000 பேர் உட்கார்ற இடத்துல அவ்வளவும் ஹால் ஃபில் பண்ணி கம்பெனியோட ஒரு ஸ்டாஃப் அவங்க இன்வைட் பண்ண விதம், அசோக் சாரு, பிரவீன் சார் எல்லாம் நாங்க கூப்பிட்ட விதம், மேலத்தாளத்தோட சண்டா மேளம் வச்சு, கேரளா மேளம் வச்சு அங்கிருந்து கூப்பிட்டுட்டு வந்த அந்த விதம் வந்து கும்ப மரியாதையோட கூட்டிட்டு வந்த விதம்லாம் இனி ஒரு மீட்டிங் அப்படி பண்ணுவாங்களாங்கிற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வந்து பண்ணிருந்தாங்க. அதுல சர்ப்ரைஸா வந்து பாத்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு என்னோட பர்த்டே, அத வந்து ரூபன் சாரு மேடம்லாம் கேக் வாங்கி ஸ்டேஜ்ல பண்ணி ஒரு 1000 பேர் வந்து வாழ்த்து சொல்றாங்க. அப்ப பர்த்டே வாழ்த்து. அதாவது பிறவி பலனை அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த இடத்துல. அதெல்லாம் இன்னும் மறக்கவே முடியல. நான் பாத்துக்கிறது, எப்பயாவது மீட்டிங் இருக்கும்போது நான் பர்த்டே வர்ற மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ஆசை அன்னையில இருந்து மனசுக்கு வந்துருச்சு. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. கேக் வெட்டி அத்தனை பேர் ஸ்டேஜ்ல கொடுத்து, அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சிங்களோட தான் என்னோட வாழ்நாள்ல நான் கேக் வெட்டி இருக்கிறேன். அது வெரி ஃபர்ஸ்ட் டைம் வெஸ்டீஜ் உறவுகளோட, விக்டரி ஃபேமிலியோட கேக் வெட்டினது என்னால இன்னுமுமே மறக்க முடியல. சோ நமக்கு வாழ்த்து சொல்றதுக்கும் சரி, நம்மள மனசார நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கும் சரி, ஒரு 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 குழுக்குள்ள நம்ம இருக்கிறோம்ன்ற மன நிம்மதி ரொம்ப, அது ஒரு தைரியத்தை கொடுத்ததுங்க. இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அன்னைக்கு எனக்கு கொடுத்தது. சோ அது மிகப்பெரிய, அதுக்கு இன்சிஸ்ட் பண்ணது ரூபன் சார் தான். அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ மேடம். ஸோ ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெயின்ல என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷன் நடந்ததை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதாவது இல்லாத எதையும் பேசல, நடந்ததை அங்க பாருங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஆர்வமா, கன்வர் சார், தீபக் சார், பாலி சார் எல்லாரும் எவ்வளவு ஆர்வமா அந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்றாங்கன்னு பாருங்க. நான் சாதாரண ஒரு எம்ஆர்எஃப் தொழிலாளியா இருந்த எனக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல, அதுவும் 3000 கோடி டர்ன் ஓவர் பண்ற கம்பெனியுடைய ஃபவுண்டர்ஸ், எம்டி, மார்க்கெட்டிங் டைரக்டர்ஸ், ஐடி டைரக்டர்ஸ், இவங்கெல்லாம் அந்த பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடுறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப கூட நினைச்சேன், ஆகஸ்ட் மாசம் போகாம செப்டம்பர் மாசம் போயிருந்தா பர்த்டே அங்க கொண்டாடிடலாம் சுவிட்சர்லாந்துல. ஸோ செப்டம்பர் மாசம் ஃபாரின் ட்ரிப் இருந்தால் என்னுடைய பர்த்டே ஃபாரின்ல கொண்டாடப்படும். அப்படி கடவுள் எனக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம பேங்காக் போகும்போது கூட கொஞ்சம் நம்ம குறிப்பிட்ட கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போயிருந்தா நம்ம ரவிச்சந்திரன் சாருடைய பர்த்டேவை பேங்காக்ல கொண்டாடி இருப்போம், ஜேபிஆர். இது மாதிரி வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கும். கடவுளுடைய அருள் இருந்தா எல்லாமே நடக்கும். ஆனா நம்முடைய முயற்சி இருந்தா எல்லாமே சாத்தியமே. நம்முடைய முயற்சி தொடர்ந்து செஞ்சால் எல்லாமே சாத்தியமே. ஸோ எல்லாருமே நம்பிக்கையோட செயல்படுங்க. நிச்சயமா தன்னம்பிக்கை எல்லாருக்கும் வெற்றியை தரும். இப்ப நேற்று அந்த ஈவெண்ட்டுக்கு போனனால புஷ்பலாதா மேடத்துக்கும் ஜாஸ்மின் பிரியா அவங்களுக்கும்
நல்ல ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும். அதே மாதிரி அந்த மீட்டிங் வந்து அத்தனை பேருக்கும் அந்த நம்பிக்கை கிடைச்சிருக்கும். அதே மாதிரி தம்பி அஜய் அவரு போய் கோயம்புத்தூர் ஈவெண்ட் போய் அட்டன் பண்ணிட்டு வந்த பிறகு அவருக்கு அது கிடைச்சது. நிச்சயமா நடக்கக்கூடிய கிருஷ்ணகிரியில் நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட், நம்முடைய டீம் விக்டரியுடைய ஈவெண்ட், விக்டோரியா மேடம் பண்ணக்கூடிய அத்தனை ட்ரைனிங்கும் எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுக்கும். எல்லாரும் அந்த நம்பிக்கையோட தொடர்ந்து செயல்படணும். ஏதோ சுறுசுறுப்பா அந்த புதுசா கல்யாணம் பண்ணவங்க உடனே சினிமா கூப்பிட்டு போவாங்க, கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அது 1 மாசம் 2 மாசம் அது நடக்கும். அப்புறம் 3ஆவது மாசம் அப்படியே அமைதியாயிடுவாங்க. அப்புறம் சினிமாவா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தொடர்ந்து செய்யணும். அப்பதான் வெற்றி. வெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் முதல் மாசம் 2வது மாசம் வந்து ஸ்பீடா வந்து நான் டைரக்டர் ஆயிட்டேன், நான் சில்வர் ஆயிட்டேன், நான் கோல்டு ஆயிட்டேன் அப்படின்றது இல்லை. அது தொடர்ந்து செஞ்சாதான் நான் க்ரௌன் ஆயிட்டேன், நான் யூனிவர்சல் க்ரௌன் ஆயிட்டேன், நான் விஎம்சிஏ மெம்பர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். இங்க எல்லாமே இருக்கு. ஒரு மனிதன் ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் இங்க இருக்கு. ஆரோக்கியமா வாழணும்னு ஆசைப்படுறாங்க, அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, புகழ் பாராட்டு கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாத்துக்கும் மேல எல்லாரும் இன்னைக்கு மதிக்கக்கூடியது உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதை பொறுத்துதான் உங்களோட மரியாதை கிடைக்குது. நீங்க கால்நடையா நடந்து போனீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியில கால்நடைகளுக்குள்ள மரியாதை தான் கிடைக்கும். வா அப்போ அதுவே கார்ல போய் இறங்கி பாருங்க. அப்பதான் ரியலா நீங்க அவங்களுக்கு சொந்தமா இருந்தாலும் சரி, அசலா இருந்தாலும் சரி, வாசல் வரைக்கும் வந்து உங்களை கூட்டிட்டு போய் உங்களுக்கு முதலிடத்துல உட்கார வச்சு விஐபி. இன்னைக்கு காலையில ட்ரைனிங்ல அந்த மேடம் சொன்ன மாதிரி நீங்க தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்றத உங்களுக்கு புரிய வச்சு உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும். அங்க நீங்க பராக் ஒபாமா உட்கார்ந்து இருந்த மாதிரி கால் மேல கால் போட்டு நீங்க தன்னம்பிக்கையோட உட்கார்ந்துருப்பீங்க. உங்களுடைய அந்த கன்னத்துக்கும் ஷோல்டருக்கும் உள்ள இடைவெளி ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெற்றியாளரா நீங்க இருக்கணும், ஒரு புகழ் பெற்றவரா, ஒரு பாராட்டுக்குரியவரா, எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கணும் அப்படின்னா வெஸ்டீஜை தொடர்ந்து செய்யுங்க. மழை பெய்யும், வெயில் அடிக்கும், புயல் அடிக்கும், காற்றடிக்கும், கொரோனா வரும் போகும், எல்லாம் இருக்கும். ஆனா அதையும் மீறி வாழ்க்கையில நம்ம வாழணும், ஜெயிக்கணும் அப்படின்ற முடிவுல நாம இருக்கும்போது அதே மாதிரிதான் வெஸ்டீஜ்லயும் நிறைய பேர் நிறைய தகவல்களை பரப்புவாங்க. யாரோ அவங்களுக்கு மனசுக்கு தோணுனதெல்லாம் பேசுவாங்க. அப்புறம் இந்த பழம் புளிக்கும்னு கம்பெனி விட்டு ஓடி போவாங்க, திரும்பி வருவாங்க. அப்படிப்பட்ட ஆளுடைய பேச்சை கேட்காம வெற்றியாளரோட பேச்சை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க நம்ம விக்டோரியா மேடத்தோடைய அவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு அவங்க சொல்லக்கூடிய ட்ரைனிங்களை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளும் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். வாழ்த்துக்கள். விஷ் யூ வெல். தேங்க்யூ ஆல். Thank you, sir. Thank you all. Thank you so much, sir.